அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆஹா, எவ்வளவு அழகான கருத்து! எந்த நாட்டுக்கும் எந்த காலத்துக்கும் பொருத்தமானதும் திருத்தத்துக்கே அவசியமில்லாதமான வாழ்க்கை சட்டத்தை அமைத்துக் கொடுத்த இந்த மேதையின் அறிவுத்திறனுக்கு ஈடேது. மக்கள் எல்லோரும் வள்ளுவரின் கருத்துக்கேற்றபடி வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார். குற்றத்துக்கே இடம் இருக்காது, போலீஸுக்கும் வேலை இருக்காது. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? பைத்தியம் பைத்தியம். மக்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எங்க உத்தியோகத்தினுடைய தன்மையும் மாறும். குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட நாட்டுல குற்றமே நடக்கலன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நம்ம மோகன் எங்க? மோகன் மத்தியானம் வந்துருவீங்கல்ல? ஏன் இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? நீங்க சாப்பிட வரதே விசேஷம் தானே. மோகன் வரட்டுமா? அட போக்குறி. குட் மார்னிங் சார். எஸ் 1076 டிஎஸ்பி காரை எவரோ கடத்திட்டு போயிட்டாரா? என்ன அக்கிரமா இருக்கு சார்? சார், காந்தி மார்க்கெட் ஒரே கேட்டா. என்ன விஷயம்? இவனோ ஒருத்தன் கும்பகோஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்தி 4 பெண்களோட நகையெல்லாம் திருடிட்டு போயிடலாம். சுந்தரம், எங்க பார்த்தாலும் ஒரே திருட்டு கேஸ் ஆயிருக்கு. இந்த நிலைமை இப்படி நீடிச்சா மேலதிகாரிகள் நம்ம பேசி மேலதிகாரிகளை விட இதுல நேரடியா பாதிக்கிற பொதுமக்களுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். நடக்கிற திருட்டுக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு தனிப்பட்ட மனுஷன் செய்யற காரியமா தெரியல. ஒரு பெரிய திருட்டு கம்பெனியா நடந்துட்டு வரதா தான் தெரியும். எப்படி இருந்தாலும் சரி, இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு சார். மாஸ்டர், நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க. இனிமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு. திருக்குறள் படிச்ச சுந்தரத்தையா அதுக்கு போடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு துப்பறிய நாவல் படிச்சவனே போடக்கூடாது. ஐயோ, சுந்தரத்தை அப்படி நினைக்காதீங்க. நேர்மை தவறாதவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி. புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ். கேர்ஃபுல். தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும்? வாழ்ந்தா நோட்டு மெத்தில பெறணும், இல்லன்னா கஞ்சி கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. மாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸ் நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு டைம் சரியில்லை. டைம் குமாருக்கா டைம்? டைமை எதிர்பார்க்கிறவனா இல்ல, டைமை உண்டாக்குறவன். ஒரு நாளைக்கு 24 hours 10 பேயா பறக்கிறேன். 1 minute 1 lakh எனக்கு. எஸ் மாஸ்டர். மாஸ்டர், நீங்க இப்ப சொன்னதுக்கெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு புஸ்தகமா வெளியிட்டா. உடனும் அதுவும் உடனும். எங்கடா நல்ல புஸ்தகம் எங்க இருக்குது? காதல துறந்த மணிமேகலை, அரசியல துறந்த இளங்கோவடி, பணத்தை துறந்த பட்டணத்தான், இப்படி வாழ்க்கைய துறந்த புஸ்தகம் தான் எழுதுறானே தவிர இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நல்லா இருக்கணும்னு எவன் புக் எழுதுறான்? அது அந்த ஃபாரின்ல தான். சும்மா சொல்லக்கூடாது. இப்படி போனா அப்படி அடிக்கலாம், அப்படி போனா இப்படி வாங்கலாம். அந்த கிரைம் பைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான். அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா? ஏன் மாஸ்டர், அந்த புஸ்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம் இல்ல? நடக்காதுரா. படிச்சா போதுமா? நெஞ்சில உரம் வேணும், கிரைம் மூளை வேணும், தாட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். சரி சரி, ஆளுங்களை கூப்பிடு. ஜிம்மி. எஸ் மாஸ்டர். வாங்க 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 வாங்க. உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தெரியுமா? கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறோம். வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் ஒடிஞ்சு போதும் பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்துதான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். தெரியுமா? நீ என்ன பாண்டிச்சேரியா? ஆமா சார். வேற கார்ல போ. நீ காரைக்கால் தானே? ஆமா மாஸ்டர். கட்ட வண்டி பாதையில வா. சரி மாஸ்டர். நீ என்ன பூந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல? மாத்திர மாஸ்டர். சென்னை பஜார்ல பொறு. ஆளுக்கு ஒரு டிவிஷன். ஓ நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் கேரேஜ்ல ஏறு. எஸ் ஓ மாஸ்டர். சொல்றேன். நைலான் கமான். மாஸ்டர், அப்பா தனிச்சு அந்த ஆள் என்ன? அவன் என்ன மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டுட்டு கொட்டை விட்டு தூங்குறான். அந்த மாதிரி நேரத்துல தானே கையெழுத்து வாங்கணும். வாங்கினியா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம். 2 பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். குட் 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 குட். டேய், 2 மாசம் போனஸ் கூட உங்களுக்கு. எஸ் மாஸ்டர். Thank you மாஸ்டர். எங்க போற? வீட்டுக்கு போறேன். உன் வீட்டுக்கா? எஸ் மாஸ்டர். சரி, எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன். போ. பொம்பளை பொம்பளை வேண்டாம். அப்பா அப்பா அப்பா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்பா ஆம்பளைய பிறக்கவே கூடாதுடா. மாஸ்டர்,
நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சுட்டா தெரிஞ்சா கழுத்தை எடுத்துருவானா? நாம தான் முதல்ல ஏமாத்துறோமோ? அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல ஒரு பிசினஸ். நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான்? ஒரு காலேஜ் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ₹1 கொடுக்க மாட்டேன்றான். அவ போய் கேட்டா கொடுத்துட்டானே. என்ன செய்ய சொல்ற? திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட. இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதுவாங்க நாளைக்கு. மாஸ்டர், அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம். இருக்கட்டாங்க. டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன? அதுக்காக நம்ம கம்பெனி பாலிச மாத்திக்க சொல்றியா? டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான், அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறத. போடா, நம்பர் பிளேட்ட மாத், பெயிண்ட மாத், பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பத. அடைச்சி திருட்டு மானம் கட்ட பசங்களா? என்னம்மா என்ன? அதோ அந்த பக்கம் ஓடுறாயா. இந்நேரம் இந்த குழந்தைய கொல்ல பார்த்தான் திருட்டு பையன். சோமாரி பசங்க திருடத்துக்குன்னே சுத்திக்கிட்டு திரியுறாங்க. நீங்க எதுக்கு கொஞ்சம் உஜாரா இருங்கம்மா. ராஜா, உங்க அம்மா எங்கடா கண்ணு? தனியாவா வந்த? மோகன், 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 அம்மா. ஏம்மா, இது உங்க குழந்தையா? ஆமாமா. குழந்தைகளுக்கு நகை நட்டு போட்டு தெருவெளியை அழைச்சிட்டு வரலாமா? இந்நேரம் நான் பாக்காட்டி இந்த குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். அப்படியா? தெய்வம் போல வந்து என் குழந்தையை காப்பாத்துறீங்க. இதை நான் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆமா, உங்க பேரு என்னம்மா? என் பேரு சுசிலா. எங்க இருக்கீங்க? மேல தெரு 12ஆம் நம்பர் வீடு. மாஸ்டர், இன்னைக்கு காலையில காய்கறி மார்க்கெட்ல நம்ம போனி. இவ்வளவுதானா? ஆமா மாஸ்டர், எவ்வளவோ ட்ரை பண்ண. ஒரு பொம்பளை வந்து காரியத்தையே கெடுத்துட்டா மாஸ்டர். என்னடா தங்கமா? என்ன மாஸ்டர் அப்படி கட்டுங்க? எப்படி கேட்பாங்க? எனக்கு தெரியாதா என்ன? இந்த காலத்துல நகை தான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தேய்ச்சி பார்த்தா வெங்காய தோல் மாதிரி உரியுது, கவரிங். ஆனா இது பரவாயில்லடா. புறப்பட்ட பசங்க, இதுவும் ஒரு தொழிலா? என்ன சுசிலா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெரு வழியா போக வேண்டாம்? கழுகு மாதிரி சுத்துறானுங்க மானங்கட்ட பசங்க. யார திட்டுற? காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி எந்த திருட்டு பையன் அறுத்துக்கிட்டு போயிட்டான். உஞ்சக்கிலேவா? ஆமாங்க. என்னங்க இது? 10 பவுன் சீன் பறிபயிருக்கு பதறாம இருக்கீங்களே. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸுக்கு போய் சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படியே ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். போவியா? ஏதோ வயிற்றுக்கெல்லாம் திருண்ணா. திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மணி கைத்துல தொங்கலாமே. அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா. நல்லா சொல்லுங்க போங்க. ஏண்டாடா, உன்னை ஊர்ல திருட சொன்னா என் வீட்லயே திருட சொன்னா? மாஸ்டர் மாஸ்டர், நீ மன்னிச்சிருங்க மாஸ்டர். நம்ம வீட்டு அம்மானு எனக்கு தெரியாது மாஸ்டர். நான் கம்பெனிக்கு புதுசு. கம்பெனிக்கு புதுசு சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ 10 பவுன் சங்கிலி என்றால் ஒரு வடை இருக்கு, இன்னொரு வடை எங்க? ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன். அவசரத்துல கொடுத்தல. தேவையில்லடா, கையிலே நிதானத்துல அளப்பேன். கொண்டா அப்படியே இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்ல. அதுவா? என்ன சார் வயிற்றுக்கெல்லாம் திருட்டிட்டாங்க? அப்படி இல்லைங்க, இன்னைக்கு என் குழந்தை உயிரே காப்பாத்திருக்காங்க. அதுக்காக அவங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நன்றி சொல்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோட வந்தீங்க? நான் என்னமோ ஏதோடு பார்த்துட்டேன். சுசிலா, வணக்கம்மா. வணக்கங்க. சாப்பிடுறீங்களா? வேணாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல திருட்டு பசங்க கிட்ட இருந்து என் குழந்தையை காப்பாத்தினதுக்காக என் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ். பொம்பளை போலீஸ். பாவி பசங்க நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க. அந்த கலாட்டாவில என் சங்கிலியை கூட அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்களா? யாரும் சொல்லவே இல்லையே. என்னத்தை இதை போய் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிருக்கேன். அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும். என் தொழில் என்ன வருது? உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும்? அது சரி, குற்றவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க. ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சார், ரிவார்டுக்காக நாங்க எங்க வேலை செய்யல. நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம். இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க, அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெருவுல இழுத்துக்கிட்டு வரல. என் பேர் சுந்தரன். உன் பேர் சுந்தரம் அல்ல, உன் பேரே இல்லாம செஞ்சிடுறேன்.
வேண்டிய ஒரு போலீஸ்காரனே அக்கிரமம் செய்தார். வக்கீல் சார், எதையும் தீர விசாரிக்காமல் முடிவு செய்கிறது தவறு. சார் இத பாத்தீங்களா? 1076 ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம். வக்கீல் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்திற்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. சாவாட். போலீஸ் போலீஸ் அகப்பட்டு கொண்டது போல் நெருப்பு. சுந்தரம், என்ன ஜெயில வச்சு எடுக்க பார்க்க நினைச்சியா? நாளைக்கும் கொண்டாட்டுக்குள்ள நடுத்தருள் அலைய போகுது. ஒருத்தன் இருக்கிறான். அதிகம் ரொம்ப நாளைக்கு அவர் சிறையில் இருக்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். கூடி சீக்கிரம் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாமா இருக்கிறோம். இது உங்க விஷயம் மட்டும் இல்லம்மா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பொதுவான விஷயம். இந்தம்மா, இது செலவுக்கு வச்சுக்கோங்க. அம்மா, என்ன அண்ணியனா நினைக்காதீங்கம்மா. லட்சுமி வா செல்லும், பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். அண்ணா, எனக்கு பணம் வேண்டாம், உங்க அன்பு இருந்தா போதும். சரியம்மா, உங்க இஷ்டம். இருந்தாலும் லட்சுமி இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னமோ அந்த ஆள் இருந்தப்போ வள்ளுவர் வாசிகள் சொல்லுவாங்களே, அப்படி இருந்தாங்க. அவர் ஜெயிலுக்கு போனது இப்படி ஆரம்பிச்சுட்டாரே. ஆமா, என்னால பாத்தியா? பாக்காம சொல்றேன், இன்னமும் தான் பாக்குறேன். இப்போ அங்கிருந்தா வரேன். அவளும் வீட்டுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் கட்டையா நோட்டை எடுத்து அவ கையில கொடுத்தா, அவ பல்லு இடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டா. இது என்னடி அநியாயம்? ஊர் உலகத்துக்காவது பயப்பட வேண்டாம். இந்த தெருவையே வேற தினசா மாத்திடுவா போல இருக்கேன். அண்ணா, இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க? இது என் கடமை. அம்மா, உன் கூட பிறந்த சகோதரன் இருந்தா எதை செய்வாரோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கிறேன். சுந்தரன் நான் சிறையில இருந்து வர வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கட்டமும் இல்லாம பாதுகாக்க வேண்டியது என் கடமை. நான் வரேம்மா. அவளும் வீட்டுக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் கட்டையா நோட்டை எடுத்து அவ கையில கொடுத்தா, அவ பல்ல இடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டா. இது என்னடி அநியாயம்? ஊர் உலகத்துக்காவது பயப்பட வேண்டாம். இந்த தெருவையே வேற தினசா மாத்திடுவா போல இருக்கேன். அம்மா, பசிக்குதம்மா. என்ன சம்பந்தம்? வாங்க வாத்தியாரையா, வாங்க. நம்ம ஜட்ஜி ராமநாதன் தங்கமான உள்ளம் படைச்சவர். ஏழை குழந்தைகளுக்காக எவ்வளவு தர்மம் செய்கிறார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட ஏராளமா நன்கொடை கொடுத்திருக்காரு. அவ்வளவு இருந்தும் அவர் மடியில தவழ்ந்து விளையாட ஒரு குழந்தை இல்லீங்களே. எங்க எஜமானி அம்மாளும் செய்யாத தர்மம் இல்ல, போகாத கோயில் இல்ல, ஆடாத தீர்த்தம் இல்ல. வாங்க வாங்க, வணக்கம். வணக்கம். என்ன சம்பந்தம்? எல்லாம் ரெடியா? எல்லாம் தயாரா இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரா வாங்கன்னு அர்த்தம்டா. கியூ கனகா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. என் வாழ்க்கையை பசுமையாக்கினது, என் வயிற்றை பாலைவனமாக்கிட்டது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏம்மா பாப்பா, சாம்பார் சாதம் வேணுமா? தம்பி தயிர் சாதம், ஊர்கா வேணுமா? ஊர்கா, நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏண்டா தம்பி, லேட்டா வந்துட்டியா? வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. இந்த ராஜா பசிக்கல? பசிக்குது. பின்ன ஏன் வேண்டாங்கிற? அதோ அம்மா அம்மா. போகன் போகன் போகன். என்னங்க, இந்த குழந்தைய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கா இல்ல? ஆமா. மோகன், அம்மா. என்னம்மா, இது உங்க குழந்தையா? ஆமாமா. பெரிய திருடனா இருக்கானே. திருடனா? நான் சொன்னது தவறா எடுத்துக்கிட்டே அம்மா. உன் பிள்ளை என் மனசு திருடிட்டான் சொன்னேன். அம்மா, திருட்ட வைக்கணும்னு பாடுபட்டு இருக்கதையா போனதம்மா எங்க குடும்பம். அதனாலதான்
சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு அடிச்சுட்டேன். போகட்டும், நீ எங்க இருக்க? அவன் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியாதும்மா. இவங்க அப்பா? அதெல்லாம் கேட்காதீங்கம்மா, அது பெரிய கதை. அழாதே அம்மா, நீ எங்க வீட்டுக்கு வா, சாவகாசமா பேசலாம். என்னங்க சால்ரை ஓ இஷ்டம். அது இயற்கையே மாற்ற முயற்சி பண்ற அப்படித்தானே? ஆமா, இந்த குழந்தை நம்ம வீட்லயே நிரந்தரமா இருப்பான்னு நினைக்கிறியா? சந்தேகமே வேண்டாம் எஜமா, மோகன் இனிமே உங்ககிட்ட தான் இருப்பான். அவன் என் பிள்ளை இல்லை. நீ சொல்ல லட்சுமி, நாளைக்கு பையனுடைய அப்பா வந்து கேட்டா? நான் பொறுப்பு எஜமா. மோகனுடைய நன்மைக்காக நான் செய்யும் காரியத்துக்கு அவர் மறுப்பு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அம்மாவோட அன்புக்கு அணை போடாதீங்க, தாய் பாசத்தை தடுக்காதீங்க. இனிமே அவனுக்கு தாயும் தகப்பனும் நீங்கதான். அவன் எங்கிருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும். அழாத லட்சுமி, மோகன் இனிமே எங்க பிள்ளைதான். மோகன், ரொம்ப சந்தோஷம் எஜமா. உங்க அந்தஸ்துக்கு இழிவு ஏற்படும்படியா அவனை என் வாயால என் பிள்ளைன்னு எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்க எஜமா, என்னை நம்புங்க. அம்மா, 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 ஐயாவை நீங்கள் சீக்கிரம் சாப்பிட வாங்க. கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பிடணும். இன்னைக்கு கிரகணம்? ஆமாம்மா. லட்சுமி, கர்ப்பிணிங்க கிரகணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாம்மா, பார்த்தா பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஊனம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன? ஐயா தோட்டத்துல மோகனோட விளையாடிட்டு இருக்காரு, நீயே போய் கூட்டிட்டு வா. அம்மா. ஆமா, ஆண்டவன் மோகனுக்கு ஒரு தம்பியை கொடுக்கட்டும். இது சுந்தரத்தை சிக்க வைக்கிறதுக்காக வக்கீல் வீட்டுல திருநங்கல? ஆமா. ஒருவேளை இதை விற்கும் போது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இதைத்தான் கண்டுபிடிக்க போறானா? 2 வருஷம் ஆயிடுச்சுடா. போன நாளைக்கு கொண்டா. என்ன அந்த சோக்கத்துல டான்ஸ் ஆடுவாங்க, அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான். போலீஸ் நம்ம ஆபீஸ் ஆடுது. சேலை கட்டினவங்களை நம்பினவங்க யார் உருப்பிட்டாங்க? அது ஒண்ணு நைலான் சேலை. அடி முத்தாயே, என்னையே காட்டி கொடுத்துட்டியா? இருக்கட்டும், எவனா கூலி கொடுப்பான்னு சொல்றாங்க, அவனே கொடுக்கட்டும் உனக்கு. போலீஸ் பைத்தியக்காரனா இருக்கிறேன். என் பாடு ஆபத்துல இருக்கு, புத்தி இருந்தா போச்சுக்கோ. உங்க மனைவி உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. என் மனைவி கொடுத்துருக்கேன், ரெடியா வாங்கி கொடுங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டே. ஏன் 4 நாளா வீட்டுக்கே வரல? அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. யாரு? போலீஸ். நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. இத்தனை நாளா வீட்டு தனியா செஞ்சு வாழ்ந்தீங்க. எவன் திருட? எவன் திருடாம இருக்கிறான்? அம்பிட்டுக்கிட்டா போலீஸ் வேலை போறான், அம்படாவும் பேமோத்துல போறான். இதான் உலகம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப ஒண்ணு கெட்டு போகணும். நம்ம குற்றத்தை எல்லாம் போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்டு இந்த படத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி. ஏண்டி ஓட்டுதான் பண்றியா? என்ன போட நினைச்சுக்கிறியா? போய் குற்றத்தை ஓமக்காயாவது குழைத்தான அல்ல அத்தா. நம்ம குழந்தை மூலிக்காக ஆக பாருங்கள் அத்தா. யார் காப்பாற்றுவாங்க? முதல்ல என்ன காப்பாத்திக்கணும், புத்தி இருந்தா உன்னை காப்பாத்திக்கணும். சுந்தரம், இன்னையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. என்னங்க, எனக்கு விடுதலையா? ஆமா, உங்கள் மீது தாக்கப்பட்டிருந்த குற்றம் பொய் என்று ருஜுவாகிவிட்டது. நான் நிரபராஜன் ருஜு ஆயிடுச்சுங்களா? ஆமா சுந்தரம், உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப காரணமா இருந்தது குமார் தான். அந்த குமார் ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் விடுவித்து விட்டார்கள். சாட்சியங்கள் உங்களுக்கு விரோதமா இருந்ததால் தான் உங்களுக்கு தண்டனை கிடைச்சது. நீங்க இன்னைக்கே டியூட்டியில் சேரலாம். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் இருப்பா, மதுக்கு பால் விட்டுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறப்பா. அவ்வளவு பிடிவாதமா அவனுக்கு? என்ற கண்ணா பசிக்குதா?
நான் உனக்கு தாரம் ஓட்டுறேன். வேண்டாம், அம்மா தான் ஓட்டணும். உனக்கு அம்மாவே ஓட்டுறேன்டா கண்ணு. நீ வேண்டாம், எனக்கு எங்க அம்மா தான் ஓட்டணும். அப்பா நான் உனக்கு அம்மா இல்லை. நான் உனக்கு அம்மா இல்லை. நான் உனக்கு அம்மா இல்லை. அம்மா கனகா, என்னது? பெத்த பிள்ளையை விட பிரியமா வளர்த்து ஆசைக்கு ஒரு மகன் அவன் தான் நினைச்சிருந்து அந்த பிள்ளை இன்னைக்கு என் எதிரில நீ எனக்கு அம்மா இல்லன்னு சொல்லிட்டானே. கனகம், நீ எவ்வளவுதான் பற்றும் பாசமும் வச்சிருந்தாலும் பெற்றவ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எந்த குழந்தைக்கும் மனம் மாறாது. இந்த உண்மையை நீ இப்போதாவது தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் எல்லை இல்லாத அன்பை ஏமாற்ற முடிய விரும்பல. போக சொல்லுங்க, மகனை தூக்கிட்டு லட்சுமியை வெளியே போக சொல்லுங்க. கனகா, முடியாது. இனிமே அவங்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போக சொல்லுங்க. மோகனை கூட்டிக்கிட்டு லட்சுமியை வெளியே போக சொல்லுங்க. 4 பேர் மத்தியிலே நாங்க கௌரவமா வாழ முடியுமா? நீ எங்கடா வந்த திருட்டு பயப்புள்ள? முழிக்கிற முடிய பாரு. அப்பனோட திருட்டு முடிய அப்படியே உருட்டி வச்சிருக்கு. ஏமாந்து அடிச்சிட்டு போவாங்க. எப்பா திருட மகன், இவங்க கூட சேராதீங்கடா. திருட மகன், இவனுக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கிடையாது. டேய், இவங்க அப்பா ஒரு திருடன், இவங்க அம்மா ஒரு நடத்த கிட்டவன். இவங்க கூட சேராதீங்கடா. நீ அவமானப்படும்படியா ஒரு நாளும் உன்னை விட மாட்டேன். எனக்கு எப்படியானாலும் சரி, நீ சௌக்கியமா இருக்கணும். நீ சந்தோஷமா வாழ்ந்தே தீரணும். அம்மா, இத நானே போறேன். என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். லட்சுமி, என் ஊர் நிலத்தடி போங்க. லட்சுமி, லட்சுமி, நிஜமாவே மோகனை அழைச்சிட்டு போறியா? உங்க பிள்ளைய நான் ஏமா அழைச்சிட்டு போறேன். என்னைக்கு இந்த வீட்டுல அடியெடுத்து வச்சேனோ அன்னைக்கே மோகன் உங்க பிள்ளை ஆயிட்டான். என்ன லட்சுமி, அவதான் கோபத்துல தெரியாதவங்க உளறிட்டா, நீ கூட மன்னிக்கணும் எஜமா. இனிமே நான் இங்க இருந்தா அம்மாவுக்கும் நிம்மதி இருக்காது, மோகனுக்கும் நல்லதில்லை. இனிமே அவருக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீங்கதான். வர்ற எஜமா. அம்மா, அம்மா. மோகன், மோகன், உனக்கு அம்மா, லட்சுமி, ஐயா, லட்சுமின்னு ஒரு அம்மா இந்த வீட்டுல இருந்தாங்களே, அவங்க எங்க? லட்சுமியா? அப்படி யாரும் இங்க இல்லைங்க. செல்லம், நான் நிரபராதின்னு விடுதலையாகி வந்துட்டேன். என் லட்சுமி மோகன் எங்க? ஏன் சும்மா இருக்க? அதை சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நடத்தியே சரியில்லைங்க. யாரோ ஒரு போலீஸ்காரன் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தான். ஊரெல்லாம் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டாங்க. நல்ல சமயத்திலே தெய்வம் தாமா உங்களை இங்க அனுப்பி இருக்கு. என் கதை முடிஞ்சு போச்சு. ஆனா என் குழந்தைய அனாதையா விட்டுட்டு போறமேன்னுதான் இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு.
இனி நீங்க தான் இந்த குழந்தைக்கு தாய். ஊரு இருந்தேன்னா வரவிருந்தேன்னா கொண்ட புருஷனே பொண்டாட்டிய நடுத்தருவில் விட்டு போற பொல்லாத காலம்மா இது. என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் இல்லம்மா. இதயம் இல்லாதவர்களின் இறக்கமற்ற செயலாலே அவர் என்னை விட்டு பிரிந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா? அப்போ இந்த பெண் குழந்தை எதிர்பாராத இக்கட்டான நிலையை சுற்றி இந்த குழந்தைக்கு தாயாகும்படியா நேர்ந்து போச்சு. அப்படியா? அதை எண்ணி பார்த்தா எனக்கே வேடிக்கையா இருக்கு. நான் பெற்ற ஒரே குழந்தை மோகனை வளர்க்க முடியாம அவனை உயிரோடு பறி கொடுத்தேன். அதுக்கு தண்டனையா கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துட்டார். நீ எது வேணும்னாலும் சொல்லு, நம்ம தலையில எழுதினபடிதாம நடக்கும். தலையாவது எழுத்தாவது இவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும் நான் நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ப்ரமோஷனா இன்னைக்குதான் ஆர்டர் வந்திருக்கு. அதே நேரத்தில் வேற ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எழுதின விண்ணப்பமும் கிடைச்சு. உங்க மேல வீண்பழி சுமத்தின இந்த ஊரிலேயே நீங்க தலைநிமிர்ந்து நடக்கணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க எதற்காக வேற ஊருக்கு மாத்தி கேட்கறீங்க? மன்னிக்கணும் சார், அந்த காரணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் வேற ஊருக்கு மாத்த முடியா கேட்கிறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். உன் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கேன். லட்சுமி, நீ எப்படிம்மா இந்த குழந்தையோட வாழ போற? அதுக்கு நீங்க ஒரு வழி காட்டிதான் என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன் டாக்டர். இந்த அம்மா நம்ம ஆஸ்பத்திரியிலேயே ஆயாவை வேலை செய்யும். ரொம்ப நன்றி டாக்டர். மாணிக்கம், இவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்து கொடு. சரி சார், வாங்கம்மா. லட்சுமி, வாங்கம்மா. என்னடா போனவளை காணுமேனு ஆஸ்பத்திரியில வந்து விசாரிச்சேன். அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ புறப்பட்டு போனதும் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கடிதாசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்த சுந்தரம் எழுதி கொண்டது நடத்தை கெட்டவளே. அன்று வஞ்சகரின் துரோகத்தால் கைதி கூண்டிலே நின்றேன். கடும் சிறையிலே தள்ளப்பட்டேன். ஆனால் காலத்தால் நீதி கிடைத்தது. விடுதலை கதவு திறந்தது. உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன். ஆனால் தலையிலே ஒரு பேரிடி விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன். கால் சென்ற இடமெல்லாம் அலைந்தேன். உன்னை கண்டேன். கற்பிழந்தவளாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியைக் கண்டு என் கண்கள் பூசின. நான் பெற்ற குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன். அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அளித்து விட்டான் என்று வாய்கூசாமல் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன். அவமானத்தால் என் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனால் செல்லும் இடத்து சினங்காக்க என்று வள்ளுவனின் குரல் என்னை வழிமறித்தது. மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக் கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா? கண்காணாத இடத்திற்கு போகிறேன். கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது. ஏன் தெய்வமே மன்னிக்காது.